Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கத்தாரில் உள்ள கோல்டு சூக்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டட் ஜுவல்லரிஸ் அண்ட் வாட்சஸ். இவங்கள்ட்ட வந்து ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன், கஸ்டமைசேஷன் அண்டு ஜுவல்லரி வந்து நிறைய ரிப்பேர்ஸு, பையிங் சேலிங் லக்ஸரி வாட்சஸ் அண்டு அதாவது சில்வர் இந்தமாரி பர்ல் இருக்குல்ல, அதாவது கடலில் எடுக்கிற முத்துக்கள், ஒரிஜினலான முத்துக்களை வச்சு நிறைய பென்டென்ட்டாக இருக்கட்டும், அதாவது ரோலக்ஸ் போன்ற ஒரு லக்ஸரி வாட்சஸும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஓரியன்டட் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ, நாங்கள் ஸ்பெஷலாக வந்து கத்தாரில் பர்ல், ஜெம் ஸ்டோன்ஸ், அது உட்பட முக்கியமான சில சில்வர், கோல்டு, ஒயிட் கோல்டு அந்த மாதிரியான வாட்சஸ் அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாகவே நம்ம ஷாப்பை நம்ம இப்போ கடந்த 15 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் என்னதுன்னு சொன்னால், நம்ம கஸ்டமருக்கு அப்பப்போ நம்ம எங்களோட சர்வீஸை பெஸ்ட்டாகவே கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நல்ல கஸ்டமர் பேஸ் ஒன்று இருக்குது. அது மாதிரியே ஸ்பெஷலாக என்ன கேட்டால் ட்ரஸ்ட்ஃபுல்லி, அதாவது வந்து நம்ம செய்கிற இந்த ஜாப், இந்த ஜுவல்லரின்னு சொன்னாலே ட்ரஸ்ட்ஃபுல்லி, அதாவது வந்து விசுவாசத்தோட பிணைஞ்சிருக்குது. ஸோ இதனால் நம்ம எந்த ஒரு சாதத்தை செஞ்சாலும் எப்போவுமே வாரண்டி ஆகும், எப்போவுமே நாங்கள் 100% அவங்களுக்கு முன்னாலே இருந்து செஞ்சு கொடுக்கக்கூடியதாகும். மற்றது வந்து சர்டிஃபிகேட்டோட எங்களோட ஸ்டோன்ஸலும் பேர்லும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்பெஷலாக சொல்ல போனோம்னு சொன்னால், நம்ம ஸ்ரீலங்கன், நான் ஒரு ஸ்ரீலங்கன். ஸோ நமக்கு பொதுவாகவே வந்து நம்ம ஜெம் ஸ்டோன் வந்து ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர், அது மாதிரி கோமேதம், இந்த மாதிரியான மற்றது புக்ராஜ், இந்த மாதிரியான ஸ்பெஷல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீலங்காலேருந்து எடுத்து இங்கே பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், எமரல் ஸ்பெஷல் இருக்குது எங்கள்கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்ரீலங்காண்ட எமரல் இருக்குது. அது போக வந்து இங்கால பார்க்குறேன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இங்கால ப்ளூ சஃபயர் இருக்குது. இங்கே கீழே பார்க்கலாம் உங்களுக்கு. எஸ், ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர், பிங்க் சஃபயர், அது உட்பட அரபிகளுக்கான நம்ம ஸ்பெஷலாக இங்கே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறத ஹக்கீக், ஆகட்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம சில்வர்லையும் கோல்டுலையும் கலந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது வந்து 18 கேரட் கோல்டுலேருந்து 21, 22, 24 கேரட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து சொன்னால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது போக பேர்ல், அதாவது வந்து ஸ்பெஷலாக சொன்னோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற பேர்ல் வந்து சீ வாட்டர் பேர்ல்ஸ். இதில் வந்து நிறைய விஷயம் வந்து அதுக்கு குழப்பிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பக்காவாக இந்த மாதிரி சீ வாட்டரில் இந்த மாதிரி பேர்ல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜுவல்லரிஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்கிருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம், வந்து ஆர்டருக்காக வேண்டி பண்ணியிருக்கிறோம். இங்கிருக்கு நெக்லஸ் இருக்குது, பேர்ல் நெக்லஸ். இந்த மாதிரி பார்க்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பேர்ல் நெக்லஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஜெம் ஸ்டோனோட, அதாவது வந்து ஆகட்ன்ற ஸ்டோனை கலந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கால அப்படியே பார்க்கும்போது சில்வரில் நம்ம பண்ணினது இருக்குது. இங்கே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணின பெண்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜெம் ஸ்டோனில் பண்ணி கொடுத்த பெண்டன்ஸ் இருக்குது. அதாவது வந்து பேர்ல், இது வந்து மத பேர்ல்னு சொல்லுவோம், மத பேர்லால் உருவாக்கப்பட்டது இந்த பெண்டன். இந்த மாதிரியான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருக்கு ஸ்பெஷலாக சொல்ல போனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸால் உருவாக்கப்பட்ட பிரேஸ்லெட். இது நிறையா வந்து அஸ்ட்ராலஜி பீப்புள்ஸ், அதாவது வந்து அஸ்ட்ராலஜி வைஸ் வந்து மக்களுக்கு தேவையான போது அவங்க அந்தந்த மாதிரியான ஜுவல்லரிகள் அவங்க அணிய வேண்டியிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எங்ககிட்ட வந்தாங்கன்னா ஆர்டருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மூன் ஸ்டோனில் செஞ்சுருக்கோம். இது மூன் ஸ்டோன், ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்பெஷலானது வந்து மூன் ஸ்டோன்னு சொல்லுவோம். இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க சில பெண்டன்ஸ் இருக்குது, இங்கே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. நார்மலாக ப்ரோ, இங்கே வர கஸ்டமர் எதை வந்து விரும்பி வராங்க? இப்போது இங்கே ஜெம்ஸ்டோன் வந்து நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன். இப்போ கத்தாரில் உள்ள தமிழ் மக்களாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஜெம்ஸ்டோன் எதுன்னு? எஸ், அதாவது வந்து கத்தாரில் நிறையவே வந்து சேல் ஆகிற ஒரு ஸ்டோன்ஸ்னு சொன்னால் எல்லோ சஃபயர். அது வந்து அரபிகளாக இருக்கட்டும், அஜமிகள், அதாவது வந்து ஏஷியனாக இருக்கட்டும், எல்லோ சஃபயர் ரெண்டுக்குமே, அதாவது வந்து அதில் நிறைய அஸ்ட்ராலஜி வைஸ் நிறைய பெனிஃபிட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து சொல்லுவோம் வந்து புக்ராஜ்னு சொல்லுவோம், புக்ராஜ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரிஜினலாகவே நம்மக்கிட்ட கிடைக்குது, சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீலங்காடு தான் ஹை லெவலில் இன்றைக்கி வேர்ல்டு வைடில் நம்பர் 1 ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அது உங்கள்கிட்ட வேண்டிய மாதிரி சைஸில் வேண்டிய மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அது மோதிரமாக தான் நிறைய பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது போக அரபியல்கிட்ட எல்லோ சஃபயர் போகும், மற்ற ப்ளூ சஃபயரும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் வந்து ப்ளூ சஃபயரும் நல்ல ஒரு சேல் இருக்குது. ஓகே. ஸ்பெஷலாக எமரல் இருக்குது. எமரலும் வந்து இங்கே பார்க்கலாம்.
இதில் ஒவ்வொரு விதமான எமரல் இருக்குது. இது ஒரிஜினலாகவே பார்த்தாவே ஃபீல் ஆகும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எமரல் வந்து இது ஒரிஜினல் எமரல். மார்க்கெட்டில் சில இடங்கள்ல இருக்குது வந்து கேரட் வைஸ் ப்ரைஸ் வேரியேஷன் ஆகுமா? எத்தனை கேரட்லேருந்து உங்கள்கிட்ட இருக்குது? எஸ், நம்மக்கிட்ட 0.75 0.5 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மக்கிட்ட 6, 7, 8, 9, 10 வரைக்கும் எங்களுக்கு எந்த கேரட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது அது வந்து சொலிடாகவே இருக்கும். அப்போ கட்டம் பாலிஷ் பண்ணி நம்ம கொடுத்துக்குருவோம் கஸ்டமருக்கு தேவையான மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 கேரட்டில் எமரல்ட் வாங்கணும்னா என்ன காஸ்ட் ஆகும்? அதாவது வந்து உங்களுக்கு எமரல்ட் சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அதாவது சாதாரண விலைப்படி உங்களுக்கு ஒரு 300 into 400 வந்து உங்களுக்கு இப்போ கரெக்ட் நாங்கள் போட்டு கொடுப்போம். ஆனால் பக்காவாக இருக்கும், நல்ல ஸ்டோனாக இருக்கும். ஒரிஜினல் ஸ்டோன் வித் சர்டிஃபிகேட்டோட பண்ணி கொடுப்போம். ஓகே. அதுலேயும் நிறைய மார்க்கெட்டில் அதாவது வந்து இப்போ சொன்னால் வெளி மார்க்கெட்டில் நிறைய எமரல்ன்ற பேரில் நிறைய வந்து போலியானது வந்துட்டு இருக்கு. ஆமாம், கண்ணாடி ஸ்டோன் சொல்லுவோம். அதாவது வந்து ட்ரீட்டட்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அதாவது வந்து நிறம் புகட்டப்பட்டது, ஹீட்டட் பண்ணப்பட்டது. ஸோ ட்ரீட்டட் பண்ணி அது வந்து பாரா வரும், அதை நம்ம பீஸ் பண்ணி எடுத்து கொடுத்துக்கோ. அந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு முடியாது. நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி இது நம்பிக்கை சார்ந்த ஒரு ஜுவல்லரின்றது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு சாதனம். ஸோ அது ட்ரஸ்டான இருக்க வந்து ட்ரஸ்டபுளாக நம்ம வாங்கிட்டு போனாங்கன்னா நம்மளுக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி. கண்டிப்பாக. நீங்கள் கொடுத்த இப்போ நான் பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்து இப்போ இந்த பைரட் ஸ்டோனை தான் வந்து பிரதர்கிட்ட வந்து இதை ஜாயின் பண்ணி அதாவது செங்கருங்காலி மாலையோட சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு 10-15 மினிட்ஸில் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்தமாரி ஒரு கஸ்டமைசேஷன் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வித்தின் 10 or 15 மினிட்ஸ்க்குள்ளே அவர் அதுக்கு நமக்கு தகுந்தாப்புல அவர் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டயத்துக்கு ரெடிமேடாக யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே முடித்து எனக்கு அவர் சாட்டிஸ்ஃபைடாக, அதான் ஒரு கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புறது தான் ஒரு ஷாப்போட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். உண்மையிலே இது செம அட்ராக்டாக பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள் பிரதர், வேறு ஏதாவது இன்ட்ராக்ஷனாக உள்ள ஸ்டோன் நம்ம வந்து டெய்லி அணுகக்கூடிய? சரி, உங்களோட ஸ்டோனே பேசுவோமே. அதாவது வந்து இப்போ நீங்கள் பைரட் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, இதுல பெனிஃபிட்ஸ் என்னதுன்னு சொல்லட்டுமா? ஓகே. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, இது நிறைய அதாவது வந்து சக்தி சார்ந்த வேவ்ஸ், அதாவது வந்து வேவ்ஸ், நிறைய வேவ்ஸ்களால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அது நம்மள கண்ணுக்கு புலப்படாத சில தாக்கங்கள். அதனால தான் நிறைய அதாவது வந்து என்னது சொல்றதுன்னு சொன்னா, இந்த மக்களுக்கு திடீர் ஆபத்துகள், அது மாதிரி அவங்கள அறியாம சில அதாவது வந்து சில அலைகளால அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் அணிகிறதுனால அவங்களோட உடம்புல நிறைய இந்த மாதிரியான வேவ்ஸோட கடத்தை தடுக்கப்படுது. அதாவது வந்து கதிர் தாக்கம் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் நித்திரல சில நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்கும் போது அதாவது விழுகிற மாதிரி, அதாவது உங்களுக்கு யாரோ பயமடுத்துற மாதிரி, அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு உண்டு, அதாவது நீங்கள் அதிர்தமாக உங்களோட உடம்பு நிகழ்வு அதுகளை தடுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்டோனை நீங்கள் பாவிக்கணும். ஓகே. ஸோ அது போக நீங்கள் இந்த ஸ்டோனு சொன்னது வந்து எஸ் சொல்லு இதுவும் அந்த மாதிரியான நிறைய மெடிக்கேட்டடான ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான ஒவ்வொரு அந்த விதமான ஒரு ஸ்பெஷலைஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டோனுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறதுன்னு சொன்னால், இப்போ இங்கே நாங்கள் ரோஸ் குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரோஸ் குவார்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல ரோஸ் குவார்ட்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு நான் கீழே காட்டலாம். இங்கே இந்த பாட்டிலில் இருக்கிறது ரோஸ் குவார்ட்ஸ். ஆமாம். ஓகே. ஓகே. இதுக்கு வந்து ரோஸ் குவார்ட்ஸ்க்குள்ள இதாகுதுன்னு சொன்னால் அன்பு, அதாவது வந்து லவ்னு சொல்லுவோம், லவ் ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த நாளில் நிறைய பேர் ரோஸ் குவார்ட்ஸில் சின்னதாக பெண்டன் செஞ்சு மோதிரம் பண்ணி போட்டுக்குருவாங்க. ஸோ அது வந்து அந்த அன்பின் பிரத்யேகம். அதாவது வந்து அதை அணிந்தன்னு சொன்னால் அந்த ஃபீலிங் லவ். இப்போ உள்ள பிரச்சனைல என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு அன்பு இல்லாத தானே பிரச்சனை. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரியான அன்பு காட்ட தெரியாது, அன்பை எடுக்க தெரியாது, கொடுக்க தெரியாது. ஸோ இது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ். அதாவது வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை மாதிரி தான். மூலிகைகள் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்டோன்லையும் நிறைய. இந்த மாதிரி ஜெம் ஸ்டோனால ஒருத்தரோட வாழ்க்கை மாறுமா? ஏழையா இருக்கிறவங்க பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது மூலமா விதியை வந்து இந்த கல்லுகள் மாற்றுமா? ஒரு நாளும் விதியால கல் மாற்றாது. ஓகே. ஆனால் அதாவது வந்து சில என்ன சொல்வது, பசியா உப்பு ஆத்தாது. ஆனால் உப்பு சேர்த்தா அதாவது வந்து ருசிச்சு சாப்பிடலாம். அதனா ரசிச்சு சாப்பிடலாம். ஸோ அது இன்னும் வாழ்க்கையை மெழுகூட்டும். அதுதான் சொல்ல வரேன். ஓகே. அதுதான் விஷயம். அதாவது வந்து உங்களோட கையில் உங்களோட லைஃப்பை நீங்கள் அழகாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு சாதகமாக அமையும்.
சாதாரணமா எஸ் அதாவது நீங்க இப்ப கூட நீங்க இந்த மாலையை போட்டுறீங்கன்னு சொன்னா இதுல பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன். நீங்க உங்களை கை எடுக்கும் போதே அது ஃபீல் ஆகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நம்மட இதயங்கள் தொடர்பு படக்கூடிய விஷயங்கள். ஓகே. இதயங்கள் இயற்கையோட தொடர்பு படக்கூடிய விஷயங்கள். அதுல ஒண்ணுதான் இது. இந்த பெண்டன்ட்லாம் என்ன ப்ரோ இது? ஸ்பெஷலா இங்க இருக்கிற ஸ்டோன்ஸ் நான் சொன்னேன்ல. இப்ப இங்க இருக்கிறது வந்து இது சாண்ட் ஸ்டோன் சொல்லுவோம். அதுவும் ஒரு விதமான ஸ்டோன்ஸ் தான். அது போக கீழே இருக்கிறது வந்து நம்ம கோரல்ஸ் சொல்லுவோம். இது ஆழ்கடல்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அதாவது வந்து ஒரு பாறைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதுல இருந்து எடுக்கிறது தான் இது கோரல்ஸ். அதுக்கு வந்து இங்க அரபுல சொல்லுவாங்கன்னு சொன்னா மர்ஜான் சொல்லுவாங்க. அது வந்து புனித குர்ஆன்ல கூட அதை பத்தி சொல்லி இருக்குது. மர்ஜான் என்றது ஒரு இயற்கை தாவரம். அது ஒரு அழகான சுவர்க்கங்கள் அலங்கரிக்கப்படக்கூடியதுல ஒன்று தான் இந்த மர்ஜான் என்னும் ஒரு கோரல் அந்த திரவமா இருக்குது. அதோட பக்கத்துல உள்ளது ஃபைரூசான்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர்ல லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது. ஸோ அதுவும் அந்த மாதிரியான அதாவது மலைகள்லேருந்து பெறக்கூடியது. அதுவும் இயற்கையாகவே நிறைய நலவுகளை நற்குலங்களை கொண்டு வருது. கீழே இருக்கிறது வந்து நம்ம பேர்ல்னு சொல்லுவோம். பேர்லையும் மத பேர்ல்னு சொல்லுவோம். அதாவது வந்து தாய்ப்பேர்ல். அது மொத்தமாகவே பேர்ல் ஒத்தையா தான் வரும். அது எப்போ ரெட்டையா வருதோ அதாவது வந்து ரெட்டை குழந்தை எவ்வளோ விசேஷமோ அது மாதிரி இந்த ரெட்டை பேர்ல் வர்றது வந்து விசேஷம். இது நம்ம உடம்புல பேர்ல் பொதுவாக அணிகிறதுல என்ன நலவுன்னு சொன்னா இயற்கையாகவே இளமை பேணப்படும். சரியா? அவங்களோட உடல் அதாவது வந்து மைண்டும் அதாவது உடலும் அது போக அவங்களோட தோலும் அந்த இயற்கையை பேணி பாதுகாத்து வரும். அவங்க பார்க்கறதுக்கு எப்பவுமே யங்காவே இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து குயின் எலிசபெத் எப்ப பார்த்தாலும் பார்க்க அழகாவே இருப்பாங்க, யங்காவே இருப்பாங்க. அதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா அவங்களும் வந்து எப்பவுமே பேர்ல் தான் அணிஞ்சிருப்பாங்க. எவ்வளவு கோல்டு இருந்தாலும் அவங்க பேர்ல் தான் போட்டிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் பேர்ல் தான் போட்டாங்க. அவங்க அதுல ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லி அவங்களோட அந்த அழகு அதாவது வந்து ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பேர்ல் தான் யூஸ் பண்றது அந்த அழகு பாதுகாத்துறதுக்காக வேண்டி. அதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா நம்ம அவங்க குயின்ஸ் போட்டு இருக்கிற அதாவது அந்த நம்ம குயின்ஸ் எலிசபெத் போட்டு இருக்கிற கிரவுன் இருக்குது இல்லையா, அந்த கிரீடத்துல பதிச்சிருக்கிற ப்ளூ சஃபயர் வந்து ஸ்ரீலங்காட ப்ளூ சஃபயர். அது ஹிஸ்டாரிக்கலி எல்லாமே பதியப்பட்டது உண்டு. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ரீலங்காக்கு எதாச்சுன்னா அவங்க வந்த போது அங்க இருந்து முதலா எடுத்து அவங்களோட இதுல பதியப்பட்டது. அந்த ப்ளூ சஃபயர் ஃபேமிலி தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் உங்க ஷாப்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் லக்ஸரியான வாட்சஸ் அதாவது ரோலக்ஸ் வாட்சு இந்தமாரி 26,000 ரியால் இருக்கிறதுலே எல்லாரோட ஒரு கனவுன்னு சொல்லலாம் ரோலக்ஸ் வாட்சு. இந்த வாட்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன வாட்சஸ்? நிறைய எங்ககிட்ட பிராண்டட் வாட்சஸ் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து யூஸ்ட் வாட்சஸ் தான் விற்கிறதுக்கு வந்து பெர்மிட் பண்ணிருக்கு. அதாவது கத்தாரோட சமீபமாகவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை பேணி தான் நம்ம பிஸ்னஸ் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஷோரூம் பண்ண முடியாது. அதாவது வந்து ஷோரூம்ஸ்களுக்கு அது அந்த பிராண்டுக்கு ஏற்ற ஷோரூமில் மாத்திரம் தான் அவங்களுக்கு ஒரிஜினல் பிராண்டட் விற்கலாம். அந்த சாதனம் ஜஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணினது கிஃப்டாக கிடைச்சது அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் வந்து லீகலாகவே கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதனால நல்ல பிரைஸுக்கு ரீசனபிளான பிரைஸுக்கு நம்ம கிட்ட பிராண்டட் வாட்சஸ் இருக்கு. இப்போ இந்த ரோலக்ஸ் வாட்ச் என்ன ரேட்னு சொல்றீங்க? நாங்க இதுக்கு வந்து எங்களோட காஸ்ட்ல இருந்து 26,000 நம்ம இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நாங்க நெகோஷியபிள் பிரைஸ் வந்து பிரதர் ஒரு எந்த ஒரு பொருளுக்கும் நாங்க இதுதான் பிரைஸ் எப்பவுமே சொல்றது இல்லை. எடுக்கட்டா கஸ்டமருக்கு பொறுத்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஃபிளெக்சிபிள் நாங்களும் ஃபிளெக்சிபிள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணிட்டு போறோம். கண்டிப்பா. அப்ப நீங்க நான் இப்ப கூட உங்களுக்கும் நல்லா ஃபிளெக்சிபிள் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். அதனால எஸ் அதாவது ரீசனபிளா எது எழுமோ நம்மள எழுமோ பிசினஸும் பண்ணணும் ப்ராஃபிட்டும் எடுக்கணும் பட் ரீசனபிளாவும் இருக்கணும். இதுதான் பிசினஸ். அப்பதான் கஸ்டமரோட ஒரு நம்பிக்கை ஒரு திருப்பி வரணும்ன்ற ஒரு தோணல். இதுதானே பிசினஸ். இதுதானே ஒரு நம்மட என்ன சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு லக்ஸரி வாட்ச் நான் இப்போ ரோலக்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தா கூட நீங்க வாங்கிப்பீங்க? வாங்கிக்குவோம். அதுக்கேற்ற மார்க்கெட் பிரைஸை பார்த்து அதோட குவாலிட்டியை பார்த்து அது கட்டாயம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் எல்லாம் நாங்க எல்லாமே டெஸ்ட் பண்றோம். அதுல நிறைய டைமண்ட் வாட்சஸ் எல்லாம் வந்திருக்கு நம்ம கிட்ட. அந்த டைமண்ட் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமண்ட் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ல எந்த பிரைஸ் போதோ அந்த பிரைஸை நம்ம போய் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ இந்த வாட்சஸ் பிளஸ் இந்த மாதிரி முத்துமணி எஸ் அதாவது இங்க என்னன்னு சொன்னா நம்ம கடையில
பொதுவாகவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான் பெருசு. அதாவது வந்து அப்பப்போ கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம சாம்பிளுக்கு போட்டு வச்சிருக்கோம். இப்போ இங்கே என்ன சொல்லணும்னு சொன்னால், இது வந்து 18 கேரட் கோல்டில் இந்த செயின். அப்போ நம்மளுக்கு கோல்டுலையும் நம்ம பண்ணுறது. ஓகே. இந்த ஸ்டோனு நான் ஆல்ரெடி சென்ல இது எல்லோ சஃபர் அது இல்லை. நிறைய பேர் வந்து இதை எல்லோ சஃபயர்னு சொல்லி நினைச்சுவாங்க. எனக்கும் இது உங்களுக்கு எல்லோ சஃபயர்னு சொன்னா பக்கா விலைக்கு வித்துடலாம். பட் இது வந்து சிட்ரின். பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இது வந்து கம்மி விலை. எல்லோ சஃபயர் பெரிய விலை, இது கம்மி விலை. இது சாதாரணமா உங்களுக்கு சின்ன விலையில இங்க எடுத்துக்கொள்ளலாம். பட் இதுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிட்ரின் அந்த மாதிரி. இப்ப இங்களுக்கு என்னன்னு சொன்னா, இன்னொரு செயின் போட்டு இருக்கிறோம். இங்களுக்கு வந்து பிளாட்டினம் வித் 18 கேரட் கோல்ட் அண்ட் தி சில்வர் 3 இருக்குது. ஒயிட் கோல்டும், இதுல ஒயிட் கோல்ட் கலந்துருக்குது. இது பிளாட்டினம், இதுல இங்க கோல்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி சில விஷயங்களை நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி மாலையோட பிரைஸ் எல்லாம் என்ன ரேட்டு? இது வந்து நம்ம மார்க்கெட் விலைக்கே பண்ணி கொடுப்போம். மார்க்கெட்ல எந்த மாதிரி இன்றைக்கு நகை விலை போகுதோ அந்த விலைக்கே நம்ம பண்ணி கொடுப்போம். அது பிரச்சனை இல்லை. பொதுவாக எங்களை மாதிரி ஒரு ஷாப் வந்து சரியான ரேயா, அதாவது வந்து கேட்கற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது எந்த இடத்துலயுமே இல்லை. ரெடிமேட் பண்ணி போடுவாங்க, அதை வந்து பார்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய கஸ்டமர்ஸ் இங்க பலவிருக்காங்க. பட் அதையும் தாண்டி எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல எங்களுக்கு இந்த பொருட்களை உட்படுத்தி இந்த ஸ்டோனு, இந்த மணிகளை, இந்த மாலைகளை தொடுத்து எங்களுக்கு வேணும்னு சொன்னா செஞ்சு கொடுக்கறது கத்தார்ல எங்கேயுமே இல்லை. பட் நம்ம அதை செஞ்சு கொடுக்குறோம். ஓகே. உங்க ஷாப்ல நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்லாம். இந்த ஷாப் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. எஸ், இது வந்து ஃபேமஸா இருக்கிறது கத்தார்ல கோல்ட் மார்க்கெட், அதாவது அல்கானிம் கோல்ட் மார்க்கெட். பழைய மார்க்கெட்ல, அதாவது மேலத்தட்டுல, அதாவது மேல் மாடியில. எஸ், எங்களோட ஷாப் இருக்கிற இடம் வந்து நான் சரியான அட்ரஸை கொடுக்குறேன். அதாவது வந்து கத்தாரில் கோல்டு மார்க்கெட், அல்கானிம் ஓல்ட் அல்கானிமில் மேலே, அதாவது மேல் மாடியில் இருக்குது. ஓரியன்ட் வாட்சஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்னு சொல்லி உங்களுக்கு வந்தேன்னு சொன்னால் நம்மளோட ஃபோன் நம்பரை நான் போடுறேன் கீழே. கண்டெக்ட் பண்ணிருக்கலாம். வாட்ஸ்அப் இருக்குது, கால் நம்பர்ஸ் இருக்குது, உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம். அது போக நம்மளோட ஸ்பெஷலாக என்னதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளோட மார்னிங் 8:30 to 1 o'clock and the evening 4:30 to 10 o'clock நம்மளோட சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு எப்போனாலும் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான மாதிரி வாட்சஸ் வேணா வாட்சஸ் பார்த்து எடுக்கலாம். அது போக ஏதாவது ஆர்டர்கள், ஸ்டோன்கள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆர்டரை படி நாங்கள் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் த மேக்கிங் யூடியூப் அகெயின். ரிவ்யூஸும் கொடுத்துருங்க எங்களுக்கு. வாட்சஸ் பார்த்தவங்களுக்கு நன்றி. கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இன்ட்ரஸ்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு thank you very much. Thank you very much. Inshallah. Like and share, subscribe. Sure. Thank you very much. Morning Moon.